எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு சீஸ் கிச்சன் சேனலில் ஒரு ஹெல்த்தி ஜாம் தான் பார்க்க போகிறோம். மிக்ஸ் ஃப்ரூட் தட் இஸ் ஏபிசி ஜாம் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம் வந்து ரொம்ப ஈஸி, வெரி சிம்பிள் ப்ராசஸ். ஜஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். பட் வெரி ஹெல்த்தி ஆப்ஷன். கலர் எதுவும் ஆட் பண்ணாமல், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் செய்யக்கூடிய ஒரு நேச்சுரல் ஜாம். ஸோ இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கும்போது மறக்காம சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதை தான் வந்து எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ் 2, கேரட் அண்ட் பீட்ரூட், அதுக்கப்புறம் ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா சூப்பராக ஸ்டீம் ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ நான் வந்து ஆற விட்டுற போகிறேன். ஆற விட்டப்புறம் நம்ம வந்து மிக்சியில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ மிக்சியில் வந்து நம்ம ஸ்டீம் பண்ண எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆப்பிள் நல்லா சூப்பராக ஸ்டீம் ஆகிருக்கு. அடுத்தது பீட்ரூட், அடுத்தது கேரட், அடுத்தது பனானா. இது வந்து செவ்வாழை ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். ரொம்ப தேவையில்லைன்னா பனானாலையும் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்ல மையாக நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ தான் அரைச்சது எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். ஒன்றுமில்லை, இதை வந்து நல்லா நம்ம குக் பண்ணோம். நல்லா ஆவிலாம் வரும். அப்படியே குக் பண்ணி கலர்லாம் மாறும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து குக் பண்ணோம். ஸோ நம்ம வந்து லோ ஹீட்டில் தான் இதை வந்து செய்ய போகிறோம். சிலதெல்லாம் உங்களுக்கு திப்பியாக இருக்குது. நான் வந்து வடிகட்டினா டோட்டல் வேஸ்ட்டு. எனக்கு தெரியும் சில பேர்லாம் வடிகட்டுவாங்க அப்படின்ட்டு. பட் வடிகட்டினா டோட்டல் வேஸ்ட், ஃபைபர் எல்லாமே போயிடும். ஸோ நிறைய நல்ல கண்டென்ட் போயிடும்னால நான் வடிகட்ட மாட்டேன். அங்கங்கே லைட்டாக இங்கே பாருங்கள், லைட்டாக ஒரு குட்டி திப்பியாக இருக்கும். அதெல்லாம் ஓகே, வீட்டு ஜாம்னால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அதெல்லாமே ஹெல்த்தி தான், இது வடிகட்டக்கூடாதுன்னு தான். ஸோ இதை வந்து நம்ம லோ ஹீட்டில் குக் பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனலாக வந்து நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஃபர்தராக ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். அவ்வளோதாங்க, ஜாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ப்ரெட்டுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக அப்ளை பண்ணிக்குது. டேஸ்டியாக, டெலிஷியஸாக, ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஆப்ஷன். நான் உங்களுக்கு சீக்கிரமாக அடுத்த சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.